ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி கேபேஜ் கோவா வச்சு நான் ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். அது என்னென்னு சொல்லி காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் அதில் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விடுறோம். கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருக்கணும். இதுக்கு கடுகு கொஞ்சம் லைட்டாக கடுகு கொஞ்சம் சேர்க்குறோம். கடுகு சேர்த்து இதுக்குள்ள இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை இதெல்லாம் இதில் சேர்க்குறோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இது நல்ல மசாலா நல்லா இருக்கும். இந்த கேபேஜ் மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரைஸோடு சாப்பிடலாம், தனி ரைஸோடு. இப்போ எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு வதக்குவோம் நாங்கள். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த கேபேஜ் கோவாவை நான் பாருங்கள் நூல் மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நூல் மாதிரி இருக்கணும். இப்படித்தான் இந்த ரெசிபிக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வரைக்கு வெட்டுற மாதிரிலாம் வெட்டக்கூடாது. கோவா வரை செய்கிறதுக்கெலாம் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் ஒரு இருக்கும். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து, கட்டத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். கூடுதலாக சேர்க்கலாம், குறையவும் சேர்க்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இது ஒரு சைட் டிஷ்ஷாக தான் நான் செய்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி பழம் வெட்டி சேர்க்குறோம். சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். மரக்கறிகள் நாங்கள் சமைக்கிறாண்டா கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். நாங்கள் பச்சையாக நாங்கள் எடுக்கக்கூடாது, நல்லா வதங்கணும், குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணி வதங்கினால்தான் எங்களுக்கு ஆபத்தும் இல்லை, இந்த இதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் மாசி தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இல்லாட்டி நெத்திலி கருவாடு கூட நீங்கள் பூனியோ நெத்திலி கருவாடு கூட ஃப்ரை பண்ணி அதில் சேர்க்கலாம். சேர்த்து கொஞ்சம் கட்டி பால் சேர்க்குறோம். இந்த மாசி கொஞ்சம் அவியணும். பால் இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி இருந்தாலும் ஒரு 2-3 மேசக்கரண்டி சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். இந்த மாசி கொஞ்சம் நல்லா வெந்து வாரதுக்காண்டி தான் நான் இது பால் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுது. இது ஒயிட் ரைஸ், வெள்ளை சோறு சாப்பிட்றதுக்கோ, சிக்கன் கிரேவிக்கோ, நண்டு கிரேவிக்கோ, நாங்கள் என்ன கிரேவிக்குனாலும் சைட் டிஷ்ஷாக நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சரியான சிம்பிளான ரெசிபி இது. அநேகமான பேர் இது இப்படி செய்கிறது. நான் எந்த பக்குவத்தில் இன்றைக்கி செய்து போட்டுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ரெசிபி. சைவமாக சமைக்கணும்னா சைவமாக சமைக்கலாம், மச்சமாக சமைக்கணும்னா மச்சமாக சமைக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.